கிங் ஆஃப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிங் ஆஃப் யோகாசனா. இது நம்ம பண்றதுனால என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அடையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கிராவிட்டினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் சைடு டு டவுன் சைடு தான் போகும். ஹார்ட் இங்க இருக்கா, என்ன இருக்கு, ஹார்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், லங்ஸ்ல இருந்து எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லங்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து என்ன பண்ணும், இங்க ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிளட் கூட சேர்ந்து அந்த ஆக்சிஜன் போகும். அப்பதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப் சைடு டவுன் தான் போகும். கீழே இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் புஷ் ஆகும். பட் ஆனால் ஹார்ட் வந்து புஷ் பண்றதுக்கு மேலே வந்து புஷ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். இதே கீழே போறதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டியும் யூஸ் ஆகிறதுனால ஈஸியாக கீழே போகும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிராவிட்டி எதிர்த்து நிறுத்தும் போது நம்மளோட பிரெயினுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயினுக்கான பிளட் வந்து ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். இதனால உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு 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 பர்டிகுலரா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க பிரெயினுக்கு வந்து புதுசா ஒரு விஷயம் வரும். என்ன வந்து அப்சைட் டவுனா இருக்கு, என்ன கீழே நம்மளுக்கு வந்து பிளட் வந்து வருது அப்படிங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு இங்க கொண்டு போகும்போது என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஆசனம் வந்து ரொம்ப நல்லது. பிரெயினை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு நிமிஷம் 30 செகண்ட் வந்து 30லேருந்து ஒரு நிமிஷம் வந்து டெய்லியும் இந்த ஆசனம் வந்து பண்ணலாம். அதுவும் முக்கியமான விஷயம் எம்டி ஸ்டொமக்ஸ்ல மட்டும் தான் பண்ணணும். நான் எம்டி ஸ்டொமக்ஸ்ல தான் இருக்கேன். அந்த எம்டி ஸ்டொமக்ஸ்ல பண்றது தான். ஏன்னா உங்களோட பாடி அப்சைட் டவுன் ஆகும்போது உங்க ஃபுட் எதுவுமே வயித்துல இருக்கக்கூடாது. இருந்தா வந்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டொமக்ஸ்ல மட்டும் தான் பண்ணணும். நான் என்ன தண்ணி கூட குடிக்கல. அடுத்து வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னா, இது சொன்னா அடுத்து வந்து உங்களோட பார்த்துருப்பீங்க, இந்த பொசிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஷோல்டருக்கு வந்து நல்ல பவர் கொடுக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பர் பாடி வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த யோகா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட் வந்து சுரக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரக்காம இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தைராய்டு பிரச்சனை வரும். என்னன்னு சொல்லணும், காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காய்டர் வரது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தை சுத்தி இந்த பெரிய கட்டி மாதிரி வரும். அது தைராய்டு சுரப்பி வந்து சுரக்கணும் தான். இப்போ நம்ம இந்த பொசிஷன்ல நிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தைராய்டு கிளாண்ட் மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணி, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தைராய்டு வந்து சுரக்க வச்சு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வரதுனால அந்த காய்டர் வந்து நம்மளுக்கு வந்து வராது. இது வந்து முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து இதை வந்து வெறும் எம்டி ஸ்டொமக்ஸ்ல பண்ணுமா. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே பண்ணலாம். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செவுத்தோட வச்சு பண்ணுங்க. செவுத்துலேருந்து வச்சு பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே பண்ணலாமா, எல்லாருமே பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டொமக் முக்கியமான விஷயம். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிற போது மட்டும் உமன் வந்து கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 2-3 நாள் இருக்கிற டைம்ல அதை பண்ணாம இருக்கிறதும் நல்லதுதான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியாசிஸ் உங்களுக்கு தெரியும். அந்த அந்த ஒரு ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க வந்து அதை பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. எல்லாருக்குமே ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இது மாதிரி யோகா சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம பாடி ஹெல்த் கண்டிஷன் எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை சார்ந்த விஷயங்களையும் நம்ம சேனல்ல போடுவோம். தேங்க்யூ.